ஹலோ ஆல் மை குரூப் பைபிள் ஸ்டடி பிள்ளைங்க மற்றவங்களுக்கும் கொஞ்சம் நான் அனுப்புகிறேன். ஓகே, இப்போ தாவீது கூடாரத்தை பற்றி முடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு கடைசி பாட்டு, தாவீது கூடாரத்தில் நடந்த ஒரு பெரிய அற்புதம், சபை ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னால் ஒரு முக்கியமானது நான் சொல்ல வேண்டியது இருக்குது. மோசே ஆரோனை தேவன் பிளஸ் பண்ணி இவனோட வம்சத்தில் தலைமகன்க தான், மூத்த மகன்கள் தான் ஹை ப்ரீஸ்டாக வரணும். மித்த பிள்ளைங்களோட பிள்ளைங்கள்லாம் ஆசாரியர்களாக இருக்கணும்னு. ஆசாரியர் கூட்டம் ஒரு பெரிய வம்சம், லேவியர் வம்சம். அதில் முக்கியமாக ஆரோனுக்கு 4 சன்னு. அதில் நாதாப், அபியூதா அவங்க 2 பேரும் தப்பாக கீழ்ப்படியாமல் இருந்தனால அந்நிய அக்னி அவங்கள அழிச்சது, தேவனுக்கு விரோதமாக பண்ணனால. அடுத்து 3வது மகன் எலியேசர். நல்லா ஞாபகச்சுங்க, இவர் முக்கியமானவர். எலியேசர் ஏன் 3வது பையன் ஆசீர்வதிக்கப்பட்டான்னா, இந்த கூடாரத்தை எடுத்துட்டு வனாந்தரத்தில் மூவ் பண்ணி போயிட்டுருக்கச்சா ஒரு ஜாதியோட கடவுளை, புறஜாதிகளை, யூதர்கள் கடவுள் விரும்பினது அது சுத்த ஜாதியாக இருக்கணும், எங்கேயும் கலக்கக்கூடாதுன்னு. இவங்க என்ன செய்வாங்க, ஒரு ஜாதியோட போய் அந்த ஊரில் வச்சோன்னா அங்கே பொம்பளைங்கள்லாம் இதாக இருக்காங்க பார்த்து ஆசைப்பட்டு கலக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தேவனுக்கு கோபம் ஒரு பெரிய பிளேக்கு கொடுப்பார். கிட்டத்தட்ட 30,000 பேர் சாவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ சத்தோன்னா மோசே, ஆரோன் எல்லாம் ஆசாரிப்பு கூடாரத்தில் முன்ன இருந்து அழுன்னு அழுதுகிட்டு இருப்பாங்க. ஏன்னா எப்படி உங்களுடைய கோபத்தை இது பண்ணுறதுன்னு. அப்போ எலியேசரோட மகன் பினஹாஸ் என்ன செய்வான், ஒரு யூதனை அந்த இன்னொரு கூட்டத்தில் இருக்க சிரியாவா அசரியா அவங்க கூட்டத்தில் இருக்க பொண்ணுகளை இழுத்துட்டு அவங்க முன்னாலேயேவும் சேட்டை பண்ணுவாங்க. அப்போ இவருக்கு கூடாரத்துக்குள்ளே அவங்க 2 பேரும் படுத்துருக்கச்சா இவர் பெரிய வாழை எடுத்துகிட்டு போய் 2 பேரையும் குத்திடுவான். குத்துனோன்னா குத்தி வெளியே அப்பா உமக்கு நன்றின்னு கத்துன உடனே தேவனோட கோபாக்குனே நின்றும். ஏன்னா பிளேக் நின்றும். அதனால பினஹாசை, எலியேசர் மகன் பினஹாசை கடவுளை ஆசீர்வதிப்பார். அப்போ அவனுக்கு பிறந்த மகன் தான் சாதோக். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சாதோக்கு ஒரு முக்கியமானவர். சாதோக் ஏன் சாதோக்கு முக்கியமானவர்னா, அதே போல் ஞாபகம் வச்சுக்கோங்க, கோஹாத்துங்கிற ஆசாரியர் வம்சம்தான் பெட்டியில் தூக்கிட்டு போகிறவங்க. இவங்க பேக் பண்ணோன்னா தூக்கிட்டு போகிறது கோஹாத். 2ஐயும் மிக்ஸ்அப் பண்ணிடாதீங்க. பினஹாஸோட சன்னு சாதோக். சாதோக் என்ன, அவர் ஹை ப்ரீஸ்டாக இருப்பார். அவர் காலத்தில் என்ன நடக்கும்னா, 167 இயேசுக்கு முன்னாடி ஆன்டியோஸ் எப்பபாஸ்னு ஒரு சீரியா ராஜா இஸ்ரவேலை பிடிச்சி ஆலயத்துக்குள்ளே, சாலமோன் ஆலயத்தில் போய் பன்னியை போய் பலியிட்டுருவான். பரிசுத்தமான இடத்துல அசிங்கத்தை பண்ணிடுவான். பண்ண உடனே அங்கே இருக்கவங்கள ஒருத்தர் எதுக்க முடியாதனால ஆசாரிப்பு கூடாரங்கள்லாம் மலைக்கு போய் ஓடி ஒளிஞ்சிருவாங்க. அந்த ஆலயம் அசிங்கப்பட்டனால. இப்போ இவங்க என்ன செய்வாங்க, இவன் ஆன்டியோஸை ஒருத்தனும் எதுக்குறது இல்லாதனால அவன் தான் ஆளுவான். அப்போ கடைசியில் மலைக்கு ஓடி போய் ஒளிஞ்ச ஆசாரிப்பு கூட ட்ரெயின்ட் ஆகி, சோல்ஜராக ட்ரெயின்ட் ஆகி ஃபைட் பண்ணி, அப்போ அவங்க கேட்பாங்க சாதோக்கிட்ட, நீங்கள் ஏன் எங்களோட சேருங்கன்னதுக்கு அந்த சாதோக்கு வம்சம் நாங்கள் ஆசாரியர்களாக தான் அழைக்கப்பட்டிருக்கோம், நாங்கள் போர் வீரர்களில்
உங்கள் கூட்டத்தில் சேர மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த சாதோக் கூட்டம் வந்து கும்ரானும் சவக்கடல் பக்கமும் போய் அங்கே ஃபார்மு, பனைமரத்தோட்டம், பேரிச்சம்பழம் தோட்டம், வயல், ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறதெல்லாம் செஞ்சு ஒரு கூட்டமாக சாதோக் கூட்டம் வந்து வெரி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எஸ்என்ஓஸ்ன்னு கூட்டத்தின் பேர். அதுக்கு என்ன அர்த்தம்னா, எஸ்என்ஓ கூட்டத்து பேருக்கு அர்த்தம் என்னன்னா, வெளிச்சத்தின் பிள்ளைக. கல்யாணம் பண்ண மாட்டாங்க, சிங்கிளாக இருப்பாங்க, சிம்பிளான சாப்பாடு சாப்பிடுவாங்க, கூட்டு மொத்தமும் சம்பாதிக்கிறத அப்படியே கூட்டத்துக்கு கொடுப்பாங்க. அந்த சாதவ கூட்டத்துக்கு மாத்திரம், அந்த எஸ்என்ஐ கூட்டத்துக்கு மாத்திரம். அவங்களோட வேலை வந்து நெதவும் காலையில் குளிச்சுட்டு 3 தடவை போய் தண்ணிக்குள்ளே முங்கிட்டு வந்து அவங்க வேதத்தை ஸ்க்ரோலில் எழுதி 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 குகையில் ஒழிச்சு வைப்பாங்க. ஒரு நாள் தேவன் இவங்களை அடிப்பாங்க, இஸ்ரேல் மக்களை. அப்போ அவங்க வந்து கடவுளுக்குள்ளே வருவாங்க. கடவுளுக்குள்ளே வந்தோன்னா வேதம் வேணுங்கிறதுக்காக கும்ரான் குகையிலையும் சவக்கடல் குகையிலையும் இந்த ஸ்க்ரோலை எழுதி ஒழிச்சு வைப்பாங்க. அந்த ஸ்க்ரோல் தான் இன்னைக்கு பைபிளாக மாறினது. இந்த சாதவ கூட்டத்தார் இந்த எஸ்என்ஓன்னு பேர் வச்சு கூட்டம், வெளிச்சத்தின் பிள்ளைகள்னு சொல்லி கூட்டம் ஏற்படுத்தினவங்க எழுதின ஸ்க்ரோல் தான் பைபிளாக ஃபார்ம் ஆனதுக்கு முக்கியமான காரணம். சரி, இப்போ இந்த மித்த ஆசாரியர் போர்ச்சேவங்களாக மாறி வந்து ஆன்டியோஸ் எப்பப்பாச அடித்து கொன்று துரத்தி ஆலயத்தை க்ளீன் பண்ணி மறுபடியும் இவங்க வந்து இவங்களே ஆள ஆரம்பிச்சிருவாங்க, ஆசாரிகள். அது கடவுள் அழைக்கப்படலை. ஆசாரிப்பு கூடாரத்தில் தான் ஆசாரிகள் வேலை செய்யணும். பட் இவங்க கடவுளுக்கு விரோதமாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எனிவே டெம்பிளை வந்து சுத்தப்படுத்தினதான் அதான் 8 நாள் செலிப்ரேஷன் ஹனூக்கா. ஹனூக்கா வந்து அந்த அந்த 7 விளக்கு நடு சென்டர் பாயிண்டில் முதல் நாள் போய் விளக்கை பொருத்தி வச்சுட்டு ஃபாஸ்டிங்கில் ஹோலி இஸ்ரேல் மக்களும் ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க. ஈவினிங் ஃபாஸ்டிங் உடையும். அங்கே போய் மறுபடியும் 2ஆம் நாள் தண்டுலேருந்து எடுத்து வலது பக்கம் கடைசி தண்டு பிரான்ச்சில் பொருத்துவாங்க. அடுத்த நாள் ஃபாஸ்டிங்கை முடிச்சுட்டு வந்து நடு தண்டுலேருந்து லைட் எடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் பிரான்ச்சில் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் 7 பிரான்ச்சுக்கும் சென்டர் பாயிண்டில் இருந்து லைட்டை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு நாள் ஃபாஸ்டிங் முடித்த பிறகு வைக்கிறது தான் ஹனூக்கா. அது வந்து சுத்தரிப்பு பண்டிகை. 8ஆம் நாள் முடித்த பிறகு பெரிய ஹனூக்கா செலிப்ரேஷன் நடக்கும். இன்றைக்கும் இஸ்ரேல் மக்கள் அதை செய்கிறாங்க. இதுக்கு காரணம் அவன் ஆன்டியஸ் எப்பப்பாஸ் பண்ணி பலியிட்டு தேவாலயத்தை அசிங்க பண்ணனால தான். இப்போ ஃப்யூச்சர்லேயும் அதே தான் நடக்க போகுது. ஆன்டி கிரைஸ்ட் வந்தோடனே 3ஆவது ஆலயத்தில் அவன் அதே வேலையை பண்ண போகிறான். அப்போ தான் இஸ்ரேல் மக்கள் கண்ணு திறக்கும், ஐயையோ மெசாயா வந்துட்டு போயிட்டாரு, இவன் வந்து அந்தி கிறிஸ்துன்னு. அப்போ தான் 1,44,000 கடவுள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து இந்த இஸ்ரேல் மக்களை காப்பாற்றுறதுக்கு அப்போ ஊழியம் நடக்கும். ஆன்டி கிரைஸ்டோட பவர் இந்த 1,44,000 பேரை தொடக்கூட செய்ய முடியாது. அவங்க வந்து கிட்டத்தட்ட எஸ்என்ஐ போல், வெளிச்சத்தின் பிள்ளைகள் போல் வெரி பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. கடவுள் எல்லாத்துக்கும் எல்லா ஆபத்து நாட்கள்லையும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு கடவுள் அங்கங்கே தீர்க்கதரிசிகளையும் ராஜாக்களையும் ஜட்ஜுகளையும் பாஸ்டர்ஸுகளையும் எவாஞ்சலிஸ்ட்லையும் மிஷினரிஸ்களையும் வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து சத்தியத்தை கொடுத்த ஒரே காரணம் நீங்கள் அழைக்கப்பட்ட பிள்ளைகள்னு சொல்லி தான். ஈவன் பைபிள் கிளாஸில் இருக்கிற பிள்ளைகள்லாம் பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளை தேவ வசனத்தையும் தேவ ஆழத்தையும் அவர் இருதயத்தையும் அறிஞ்சு கொள்றதுக்கு பரிசுத்த ஆவி தான் நம்மளுக்கு உதவி பண்ணுறாரு. அதை அறிய அறிய
உங்க ஆசீர்வாதமும் பெருசா இருக்கும். இப்ப எஸ்என்ஓய் வந்து சாதோக்கு இந்த எஸ்என்ஓய் கூட்டத்துல தான் நல்லா கவனிங்க. இஸ்ரேல்ல எஸ்என்ஓய் வந்து தனித்திருந்து வாழ்வாங்க. அவங்க வேலையை அவங்களே செய்வாங்க. ஆம்பளைங்க தண்ணி எடுப்பாங்க, ஆம்பளைங்க சமைப்பாங்க, வயல்ல வேலை செய்வாங்க, ஆடு மாடு மேய்ப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. இவங்க புது ஜனங்களோட பேச மாட்டாங்க. அவங்க தனியா தான் அவங்க கூட்டத்துல தான் இருப்பாங்க. இவங்களோட மிக்ஸ் பண்ணவும் மாட்டாங்க. எஸ்என்ஓய் ஊருக்குள்ள வந்தாலே குனிஞ்சுக்கிட்டே வருவாங்க. அவங்க வந்து ஒட்டக மயிறு தான் ஊருக்குள்ள வரச்ச ஒட்டக மயிர்ல தான் அவங்க உடைய உடுத்து இருப்பாங்க. அவங்க காட்டு தேனும் வெட்டுக்கிளியும் தான் சாப்பிடுவாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் யோவான் ஸ்நானன் ஏன் சாப்பிட்டாருன்னு. அவரும் எஸ்என்ஓய் கூட்டத்தில் அவர் ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் 4 மாதம் எஸ்என்ஓய் கூட்டத்தில் இருப்பார். இருந்து அவர் வந்து ட்ரெயின்டு. அவங்க பேசவே மாட்டாங்க. எப்போ பாரு கடவுள் பைபிளு ஸ்க்ரோல் எழுதுறது, ஜெபத்தில் இருக்கிறது, உபாசம் எடுக்கிறது, இதுதான் அவங்களோட வேலை. ரொம்ப சுத்தமானவங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் மார்க்கு புஸ்தகம் எழுதின மார்க்கும் எஸ்என்ஓய் கூட்டத்தில் இருந்தவர். ஏன் சொல்கிறேன்னா அவர் வந்து இயேசு வந்து பஸ்கா சப்பர் சாப்பிட்றதுக்கு எனக்கு இடத்த போய் கண்டுபிடிங்க, அதுக்கு ஒருத்தன் தண்ணி எடுத்துகிட்டு போவான், அவனை ஃபாலோ பண்ணுங்க. அந்த தண்ணி எடுத்துகிட்டு போகிறவன் தான் மார்க்கு. தண்ணியெல்லாம் தூக்குறது வந்து எஸ்என்ஓய் ஆம்பளைங்க மாத்திரம்தான். அப்போ இவர் போனோன்னா இவரோட சீசர்கள் போய் இவரை மார்க்கை ஃபாலோ பண்ணி மேலறைக்கு போய் இவங்க சொல்லுவாங்க, எங்கள் ஆண்டவர் வந்து பஸ்கா சாப்பாடை ரெடி பண்ணணும், இடம் கொடுங்கன்னொன்னே அவர் யாக்கோபு அப்போ ஹை ப்ரீஸ்ட்டு அங்கே இருக்கிறவர், அவர் சரின்னு சொல்லிடுவார். அதான் மேலறை யார் என்னன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தாவீதின் கூடாரம் இருந்த இடத்த சியோன் மலையில் தாவீதின் நகரம்னு ஒன்று இருக்கும். அந்த இடத்த எஸ்என்ஓய் பீப்புளு சம்பாதிக்கிற பணத்தை வச்சு அந்த நிலம் சேலுக்கு வந்தோன்னா தாவீதின் நகரத்தை வாங்கி அந்த இடத்த தாவீதின் கூடாரம் இருந்த இடத்த தோண்டி எடுத்து அந்த இடத்துலையே கட்டடம் கட்டுவாங்க. ராஜாக்கள் புதைச்சிருந்த எலும்பு இடத்துல போய் தாவீதின் எலும்பை தோண்டி எடுத்துட்டு வந்து ஒரு பெரிய பெட்டி செஞ்சு இந்த தாவீதின் கூடாரம் இருந்த இடத்துலையே தாவீதின் எலும்புகளை வச்சு அங்கே அவருக்கு பெட்டி செஞ்சு வச்சு அதில் இந்த எஸ்என்ஓய் கூட்டத்தார் மாத்திரம்தான் அங்கே வந்து மரியாதை செலுத்துவாங்க. பஸ்கா பண்டிகை, முதற் பலன் பண்டிகை, 3 பண்டிகை கொண்டாடுவாங்க. பஸ்கா, புளிப்பில்லா பண்டிகை, முதற் பலன் பண்டிகை. இந்த 3 கொண்டாடிட்டு எஸ்என்ஓய்ஸ் ஹை ப்ரீஸ்டுகள் வந்து ஆசாரியர்கள் வந்து குவாய்ட்டாக வந்து மௌனமாக மரியாதை செலுத்திட்டு போவாங்க இந்த தாவீதின் கல்றைக்கு. இந்த தாவீதின் கல்றை பெட்டி இருக்கிற இடத்துக்கு மேலே கட்டப்பட்ட ரூமு தான் மேலறை. இயேசு மேலறையில் தான் ராபோஜனம் கொடுத்தாரு, லாஸ்ட் சப்பர் கொடுத்தாரு. அந்த மேலறையில் தான் இயேசு சிலுவையில் அரைஞ்ச பிறகு எல்லாம் சீசர்களும் கதவை அடைச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்த இடம்தான் மேலறை தான். அங்கே தான் இயேசு வந்து காட்சி அளித்தது. ரூமுக்குள்ளே வந்து சீசர்கள் காட்சி அளித்ததும் மேலறை தான். மறுபடியும் பெந்திகாஸ்டல் டே ஹோலி ஸ்பிரிட் வந்து அபிஷேகம் பண்ண இடமும் மேலறை தான். இது எல்லாம் நடக்கிறது பூரா மேலறை. அது வந்து
தாவீதின் கூடாரம் இருந்த இடத்துல தான் தாவீதின் கல்லறை. தாவீதின் கல்லறைக்கு மேலே இருக்கிறது தான் தாவீ மேலறை. அங்கே வந்து பெரிய இது நடக்கும். ரெண்டாவது வந்து இந்த 40ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். ஏன் 40? சாலமோனு தாவீதின் கூடாரம் தலைநகரில் தாவீதின் நகரத்தில் இருந்தது, சீயோன் மலையில் இருந்தது 40 வருஷம். 40 வருஷம் கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 40 நோவா 40 days மழை. ஈசாக்கு யூதர்களோட ஒரு ஆணு கல்யாணம் பண்ணணும்னா 40 வயசானாதான் கல்யாணம். இது உங்களுக்கு இப்போ ரிலேட்டட் ஆகும். உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இயேசு 33 வயசில் தான் இறந்தார். அதுக்கப்புறம் அவர் 40 வயசு ஆகலை. ஆனால் கல்யாணங்கிறது வந்து நம்ம ராப்சர் மேலே எடுத்துகிட்டு போகிறது. அதுக்கப்புறம் 7 வருஷத்துக்கு மேலே வந்து செலிப்ரேஷன், கல்யாண செலிப்ரேஷனு. அப்போ அவர் 40 ஆகிறாரு. அப்போ தான் நம் சபைக்கும் இயேசுவுக்கும் திருமணம். அவர் கம்யூனியன் எடுப்பார். அது மோசே வனாந்திர வாழ்க்கை 40 வருஷம். மோசே ராயல் லைஃப் 40 வருஷம். எகிப்தில் மெய்ப்பனா தனியாக இருந்தது 40 வருஷம். வனாந்திர லைஃப் 40 வருஷம். மோசஸோட ஃபாஸ்டிங் 40 வருஷம். எலியாவோட ஃபாஸ்டிங் 40 வருஷம். இயேசு மவுண்டனில் ஃபாஸ்டிங் இருந்தது 40 டேஸு. எலியா 40 டேஸு, மோசஸ் 40 டேஸு. கடவுள் உயிரோட எழுந்த பிறகு 40 நாள் அப்பியர் ஆகிறாரு. இது வந்து 40ங்கிறது ஃபுல்ஃபில் ஆனது ஒரு மகா ஒரு ரகசியம். கடவுள் எது செஞ்சாலும் ஒரு டிசிப்ளின், ஒரு ஆர்டர். ஏன்னா அவர் செய்கிறதுக்கு ரீசனு யோவான் 5:39 சொன்னது போல், நான் எல்லா தேவ வார்த்தைகளையும் ஆராய்ந்து அறிங்கப்பா. அப்போ என் பிளானெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். வரப்போகிற காரியங்களும் காலங்களையும் உணர்வீங்கன்னு சொல்கிறதுக்கு தான். எதையும் ஒரு தடவை இப்படி ஒரு தடவை அப்படியெல்லாம் செய்யலை. ஒரு ஆர்டர் தீர்க்க தரிசனம் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இருக்குது. அதனோட அர்த்தங்கள் இருக்குது. தோன்றவன் கண்டடைவான் பொக்கிஷத்தை. தோண்டாமல் லேசியாக இருக்கவன் டு சேட் இன் கிறிஸ்டியன் லைஃப்பில். அவங்க தான் அறவேக்காடு. ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு கிறுக்குத்தனமாக என்னென்னமோ பண்ணுவாங்க. சாத்தான் எல்லா வழியிலும் புகுந்து விளாடுவான். அதனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம தாழ்மையாக இருக்கணும்னா எவ்வளோ அறிய தேவனை பற்றி அறிய தேவ அன்பு புலப்படும். சரி, அடுத்து முக்கியமான பாயிண்ட் நல்லா கவனிச்சுக்குங்க. ரொம்ப 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 முக்கியம். எஸ்என்ஓஐ வந்து 3 பண்டிகை முடித்தோன்னா குவாய்ட்டாக நடந்து வந்து தாவீது கல்லறையை மெதுவாக கடந்து ப்ரேயர் பண்ணி போவாங்க. அந்த நேரத்தில் தான் பெண்டிகாஸ்ட் டே வந்து இவங்களுக்கு பெரிய சத்தம் வந்து எல்லா இவங்க கத்துறதை பார்த்துட்டு இவங்கெல்லாம் குடிச்சிட்டு கத்துறாங்கன்னு சொல்லி நினைப்பாங்க. அப்போ தான் பீட்டர் முதல்ல வெளியே வந்து நாங்கள் குடிக்கலப்பா, பர்ஸ்தாவின் அபிஷேகம்னு சொல்லிட்டு முதல்ல ப்ரீச் பண்ணது. நல்ல கவனிங்க. எஸ்என்ஓங்கிற ஆசாரியர் கூட்டத்துக்கு அந்த தாவீதின் மேலறையிலேருந்து பேசுனது. மித்த மக்கள் உள்ள வரமாட்டாங்க. ஆர்டினரி மக்கள், ஆசாரியர்கள் சொன்ன உடனே நீங்கள் தாண்டா இயேசுவை கொன்னீங்கன்னு சொல்லி பேதுரு பேசணுன்னா, ஐயோ நாங்கள் என்ன செய்யணும் இதுக்குன்னொன்னா, மனம் திரும்பு ஞானஸ்தானம் எடுன்னு சொல்கிறாங்க. அப்படி எடுத்த பேர் தான் 3000 பேர். இந்த 3000 பேர் இந்த 3 பண்டிகைக்காக ரோமன்லேருந்து, சிரியாவிலேருந்து, அசரியிலேருந்து, துருக்கியிலேருந்து எல்லா இடத்துலேருந்தும் ஆசாரிய கூட்டங்கள் வந்து
இந்த 3 பண்டிகையை எருசலேம்ல செலிப்ரேட் பண்ணிட்டு தாவீதுக்கு மரியாதை கொடுத்துட்டு அவங்க திருப்பி அவங்க ஊர்களுக்கு போவாங்க. அதுதான் இந்த 3000 பேர். 3000 பேர் போன இடத்துல எல்லாம் சபைகள் உருவானது. எப்படி கிறிஸ்தவ மதம் பரவுச்சு தெரியுமா? இதுதான். ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் அழைச்சாருப்பாரு. பேதுரு தான் சொன்னார் 2 பீட்ரு 9 சொந்த ஜாதியாகவும் நீதிமானாகவும் பரிசுத்தவான்களாகவும் ஆசாரியர்கள் கூட்டமாகவும் நான் ராஜாக்களாகவும் அழைச்சிருக்கேன்னு. இதுதான் கிறிஸ்தவ மதம் ஃபவுண்டேஷன், அடித்தளம். இப்போ இந்த சபையே இந்த எஸ்என்ஓஇ 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எங்கெங்கே போய் சபையை உருவாக்கி அங்கே கூட்டம் கூட்டமாக நின்று பேசி இயேசுவை பற்றி சொல்லி அங்கே உருவான இடத்துல தான் இந்த 12 சீசர்கள் ஈஸியாக அங்கே போய் இன்னும் பரவுனாங்க. நாங்கள் தான் கூட இருந்தோம், நாங்கள் தான் அவர் அற்புதத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக சபை உருவாச்சு. அந்த நாளில் கட்டடத்தை பற்றி பெருசாக இல்லை, கூட்டம் கூட்டமாக வீடுகள்லையும் எல்லா இடங்களையும் பப்ளிக் பிளேஸ்லேயும் தோப்புலேயும் அதுலேயும் இதுலேயும் கூடி சேர்ந்து அங்கேயும் சபை தான். இப்போ கட்டடத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து கடவுளை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அன்னைக்கு கட்டடம் கிடையாது, நாம தான் சபைன்னு சொல்லி வைராக்கியமாக உருவானாங்க. இதுக்காக எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க, எத்தனையோ பேர் லைஃப்பை விட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது தான் ரோமில் அநியாயமாக சிங்கத்துக்குள்ளேயும் எண்ணெயில் போடுறதும் உயிரோட தீய வைக்கிறதும் இந்த மாதிரி காரியங்கள் பண்ணி எத்தனையோ ஜனங்கள், ஏன் 12 சீசர்களும் எப்படி செத்தாங்கன்னு தெரியும். 12ஆவது சீசரு பால், அவங்க சீட்டு போட்டு எடுத்ததை கடவுள் தூக்கி எறிஞ்சிட்டார். மத்தாயாஸை தான் சீட்டு போட்டு எடுத்தாங்க. அது கடவுளோட இதில் சீட்டு போட்டு எலெக்ஷன் பண்ணி எடுக்கிறது கடவுள் சித்தம் கிடையாது. ஜபத்திலிருந்து பரிசுத்தாவி யாரை லீடர் ஆக்கணும், யாரை போர்ட் மெம்பர் ஆக்கணும், யார் எல்டர் ஆக்கணும் கடவுள் சொன்னால ஒழிய சாட்சியாக வாழாதவங்கள சர்ச் லீடர்ஸாக வைக்க அனுமதி கிடையாது. அதனால நம்ம இன்றைக்கி தாறுமாறாக சர்ச் போகிறதுக்கு காரணம் கீழ்ப்படியாத பிள்ளைகளால் ஆரம்பிக்கிறது. ஏன் மக்கள் கிறிஸ்டினை பார்த்தே வெறுக்கிறாங்கன்னா, கடவுளுக்கு விரோதமாக கிறிஸ்தவ பிள்ளைங்க தான் ரொம்ப போகிறோம். ஒன்று அறியாமையில், ஒன்று திமிரில், ஒன்று எனக்கு தான் தெரியும் எல்லாம் செல்ஃப் ஜஸ்டிஃபைடில், செல்ஃப் ரைச்சஸில் வேத வார்த்தைகளையும் ஆழங்களையும் புரியாமல் ராங்காக போயிட்டுருக்காங்க. அதனால் இது ஒரு டிசப்ஷன். சேட்டன் பிக் டைமாக டிசீவ் பண்ணியிருக்கான். அந்த நாள்லேருந்து 66 புக்கு கொண்டு வர்றதே ஆம்பளைங்க நிறைய பேர் போப்பு ப்ரீஸ்ட்டு ரோமில் பண்ண சேட்டையை நிறைய புக்கை அவாய்ட் பண்ணாங்க. அதில் ஒரு புக்கை அவாய்ட் பண்ணணுன்னு அவங்க சொன்னது ரெவலேஷன், வெளிப்படுத்தின சுவிசேஷத்துக்கு தேவர் அகெயின்ஸ்டுவே. கடைசியில் அது க்ரீக்கில் எழுதியிருக்கு, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. 2வது கோட் வேர்டில் பேசுகிறாரு, இந்த மாதிரி கடவுள் பேச மாட்டார், டைரெக்டாக பேசுவாருன்னு அகெயின்ஸ்டானாங்க. போலிகார்ப்பு தான் யோவான் அப்போஸ்தலருக்கு ஒரு பெரிய சீசனாக இருந்தவர். அவர் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை எழுதி 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 எல்லா சபைகளுக்கும் அனுப்புனார். ஐயோ, இதுதான் முக்கியமானது. வருங்காலத்தில் கடைசி காலத்தில் நிறைய பேரை சபைகளை வார்னிங் கொடுக்கறது இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷந்தான். நம்ம ஜாக்கிரதையாக ஜட்ஜ்மெண்ட் டேக்கு ரெடி ஆகணும்னு எழுதி 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 போட்டு கடைசியில் தான் சேர்த்தாங்க. அவ்வளோ அருமையான ஒரு புக்கு. அதை படித்தாலும் கீழ்ப்படித்தாலும் பெரிய ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் நிறைய பேர் கோட் வேர்டுன்னு இது பண்ண மாட்டாங்க. அதை படிக்கணுன்னா ஜெரமாயா, அதுக்கப்புறம் டேனியல் படித்தாதான் ரொம்ப அழகாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பிரதர் ஜெகன் அமேசிங் டீச்சர் அபவுட் த ரெவலேஷன். நாட் எல்லாருக்கும் இல்லை, ஆவிக்குள்ளே இருக்கிறவங்க, கட்டில் இல்லாதவங்க, பிளைண்டாக இல்லாதவங்க, செவிடாக இல்லாதவங்களுக்கு
கட்டாயம் பரிசுத்தாவி அதை விளக்கி காட்டுவார். பிரதர் ஜெகன் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை பேசுகிறத. அதனால் இது வேதம் சாதாரண பொக்கிஷம் இல்லை, விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். அதை தோண்ட 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 தான் அதனோட அருமை தெரியும். எனக்குரிய எல்லாவற்றையும் விற்று ஒரு பொக்கிஷம் அந்த நிலத்தில் இருக்குன்னு ஒருத்தன் நிலத்தை வாங்கினான்னு ஒரு ஓமை சொன்னார்ல, அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நடக்க வேண்டிய வாழ்க்கை. இப்போ அந்த மாதிரி இருக்கா என்னான்னு தெரியாது. நம்மளை நாமளே சோதித்து ஆராய்ந்து அறிந்தோமானால் நாம் யார் என்று பரிசுத்தாவி வெளிப்படுத்துவார். அதுக்கப்புறம் ரிப்பன் பண்ணி தேவையில்லாத தூக்கி எறிஞ்சிட்டு கடைசி காலத்தில் வாழ்கிறோம். பரிசுத்தமாக இருக்கணும், பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு கடவுளுக்கு கீழ்ப்படிச்சு நடக்கும். கீழ்ப்படுகிறது நம்பர் 1. ஓகேப்பா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தாவீது கூடாரம் முடிச்சிட்டேன், ஆசாரிப்பு கூடாரம் முடிச்சிட்டேன். நாளைக்கு இப்போ இவ்வளவும் தெரிஞ்சு போச்சு, தெய்வ பிளான் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்ன நம்மளோட ஃபைட்டு, ஏன் நம்ம தோக்குறோம், ஏன் போராட்டம் இருக்குது, ஏன் கிறிஸ்தவங்களானோன்னு இன்னும் அதிகமாக போராட்டம். பிகாஸ் கடவுளோட தீர்க்க தரிசனம் உன் வித்துக்கும் சர்ப்பத்தின் வித்துக்கும் ஸ்ரீயின் வித்துக்கும் சர்ப்பத்தின் வித்துக்கும் எனிமிட்டி உண்டாக்குவேன்னு சொல்லிட்டார். இந்த எனிமிட்டி சாபம் கிடையாது, தேவ ஞானம். நீங்களா கீழ்ப்படிஞ்சீங்கன்னாடா பரலோகம் வாங்க. சாய்ஸ் இஸ் யோர்ஸ். கீழ்ப்படியாமல் போனீங்கன்னா போங்கடா, சாத்தானின் வித்தா இருந்து அழிஞ்சு போங்க. நான் சூஸ் பண்ணல, நான் எல்லாருக்காக தான் ரட்சிப்பு கொடுக்க வந்திருக்கேன். ஆனால் சாய்ஸ் இஸ் யோர்ஸ். கீழ்ப்படியணும், அவனுக்கு கொடுத்த கடமையை செய்யணும். எல்லா ஆண்களும் தன் வீட்டை பண்படுத்தவும் காக்கவும் செய்யணும். அதான் வேலை ஆதாம்கிட்ட கடவுள் கொடுத்தது. அதை எல்லா ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் பிள்ளைகளும் செய்யணும். பார்ப்போம் அந்த பைபிள் ஸ்டடியில். கடவுள் நிச்சயம் நிறைய பேர் மனதில் பேசுவார். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அபண்டண்ட்டாக பிளஸ் பண்ணுவார். சத்தியம் யோவான் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை பண்ணும். ஓகே, காட் பிளஸ் யூப்பா. தேங்க்யூ, பாய்.